சல்மான் கான் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கி கடந்த மார்ச் மாதம் வெளியான படம் சிக்கந்தர். ராஷ்மிகா மந்தனா, சத்யராஜ், காஜல் அகர்வால் என பலரும் நடித்திருந்த இப்படத்திற்கு பின்னணி இசையமைத்திருந்தார் சந்தோஷ் நாராயணன். ஊரே மதிக்கும் ராஜாவாக வாழும் சஞ்சய் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் சல்மான் கான். அவர் தன் மனைவிக்காக கையில் எடுக்கும் ஒரு மிஷனால் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார் என்பதே படத்தின் கதை. பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே திரையரங்கில் வெளியானாலும் படத்திற்கு ரசிகர்களிடம் எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை. விமர்சன ரீதியிலும் படத்திற்கு பின்னடைவே. இதில் மேலும் ஒரு இடி விழுந்தது போல சட்டவிரோதமாக இப்படத்தின் HD வெர்ஷன் படம் வெளியான நாளிலேயே இணையத்தில் வெளியானது. ஒரு புறம் படத்தின் வரவேற்பு குறைந்ததால் வசூல் பாதித்தது, இன்னொரு புறம் இணையத்தில் திருட்டுத்தனமாக வெளியானதும் ரசிகர்கள் தியேட்டருக்கு வருவதை தடுத்தது. ஒரு மாதம் கழித்து இப்படம் மே 25 நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டது. ஒட்டுமொத்தமாக இப்படம் இந்திய திரையரங்கில் 105 கோடி வசூலித்ததாக சொல்லப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் இந்த சிக்கந்தர் தயாரிப்பு நிறுவனமான நாடியட்வாலா கிராண்ட்சன் என்டர்டெயின்மெண்ட்க்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தியது. இந்த சூழலில் தயாரிப்பு நிறுவனம் எடுத்துள்ள முடிவு பேசு பொருளாகி இருக்கிறது. இந்நிறுவனத்தின் வரவு செலவை கணக்கிட்ட ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் ஆடிட்டிங் நிறுவனம் சிக்கந்தர் படத்தின் இணைய பதிவேற்றத்தால் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என கணக்கிட்டது. கிட்டத்தட்ட 91 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு படம் வெளியான பின் திரையரங்கில் அப்படத்தை திருட்டுத்தனமாக படம் பிடித்து இணையத்தில் பதிவேற்றும் குற்றச்செயல் நடக்கும். ஆனால் சிக்கந்தர் விஷயத்தில் HD வெர்ஷன் வெளியாகி இருக்கிறது. மேலும் தியேட்டர் வெளியீட்டில் இல்லாத சில காட்சிகள் இணையத்தில் வெளியான சிக்கந்தர் படத்தில் இடம்பெற்றுள்ளது எனவும் சொல்லப்படுகிறது. சென்சார் வாங்கிய பிறகுதான் படம் வெளியே கசிந்திருக்க வேண்டும் எனவும் சொல்கிறார்கள். எனவே பட தயாரிப்பு நிறுவனம் சஜத் நாடியட்வாலா இந்த நஷ்டத்தை ஈடுகட்ட இன்சூரன்ஸ் கிளைம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பட வெளியீட்டு அன்றே அப்படத்தின் HD வெர்ஷன் இணையத்தில் வெளியானது குறித்து பாலிவுட்டின் பல மூத்த திரைத்துறையினர், தயாரிப்பாளர்கள் அதிருப்தியில் உள்ளனர். இத்தகைய சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை கொண்டு வரவும் வலியுறுத்தியிருக்கிறது IMPPA. இந்த சூழலில் சஜத் நாடியட்வாலா இன்சூரன்ஸ் மூலம் காப்பீட்டு தொகை கோர இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் விளைவு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.